ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, கிருபை, இரக்கம், சமாதானத்தின் தேவனே, இந்த கர்த்தருடைய நாள் மாலை வேளையிலே நாங்கள் எங்கள் வீடுகளிலே உம்முடைய பிரசன்னத்திலே கூடி வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையிலிருந்து போதித்து தருவீராக. வார்த்தையின் மூலமாக எங்களை சந்திப்பீராக, பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக பரம ஒத்தாசை பரிசுத்த உதவியை கொடுப்பீராக. ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும் கிருபையை கொடுத்தருளும், வார்த்தையை கேட்கும்படியான கிருபைகளை கொடுத்தருளும். எங்களுடைய செவிகளை திறந்தருளும், இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. எங்களை உம்முடைய அன்பான கருத்திலே ஒப்படைத்து எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்கள். விசேஷமாக இந்த நாட்களிலே நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வியாதிப்பட்டிருந்த இந்த நாட்களிலே எங்கள் சார்பாக எடுத்த உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றிற்காகவும் உங்களுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் முழுவதுமாக சுகமடையும்படியாக ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாலை தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம், கடைசி பாகம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அவ்வளவுதான். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நம்மோட கூட பேசுவாரா. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆகவே இது எந்த சூழலிலே சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் நெருங்கின உறவு, இணைப்பை குறித்து சொல்லப்பட்ட போது, நான் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே இந்த இணைப்பானது, உறவானது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்த இணைப்பு நாம் சொல்ல வேண்டும் என்றால் அன்பின் இணைப்பு. கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட்ட அந்த நெருங்கின உறவு இணைப்பு. இன்னொரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் இது உயிர் இணைப்பு. ஆகவே இந்த இணைப்பு நம்முடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது. அவர் இல்லாமல் வாழ்வு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த உறவிற்காக நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே வர வேண்டும், ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டும். இந்த ஐக்கியத்திலே நாம் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், பிரச்சனை நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம், பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த உறவு மிகவும் அவசியம். ஆகவே இந்த உலகத்திலே அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகளோடாக நாம் கடந்து செல்ல வேண்டும். வியாதிகள், அநேக தோல்விகள், அநேக சோர்வுகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் திருநிலத்தில் பிறந்த மனுஷன் பாடு அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பாடு அனுபவிக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே நாம் பதறாமல், பயப்படாமல், பலவீனப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு அந்த இணைப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த இணைப்பின் மூலமாக தான் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 3:20, நாம் கான்வர்சேஷன் இஸ் இன் ஹெவன், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. ஆகவே நாம் பரலோகத்தில் பிள்ளைகள், தேவனாலே பிறந்தவர்கள். அவ்விதமாக அந்த நம்முடைய பிறப்பு தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கும்போது, நாம் பரலோகத்தின் குடிமக்களாக இருக்கும்போது நம்முடைய இணைப்பு அங்கே இருக்கணும். இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. ஆகவே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் இந்த ஆண்டவரோடு நமக்கு நெருங்கின உறவு, இணைப்பு தேவையாக இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வாதையினூடாக நம்மை எடுத்து செல்லுகிறார். இந்த இணைப்பை புதுப்பிக்கும்படியாக விதமான சூழ்நிலையிலே ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த உறவை, ஐக்கியத்தை
நாம் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் வாரந்தோறும் மேஜையில பங்கு பெறுகிறோம். அவருடைய மேஜையில அது ஒரு உறவின் மேஜை. அவரை நினைவு கூறுகிறோம். எனக்கு தேவனோடு தொடர்ந்து உறவு இருக்கிறது என்பதை காண்கிறோம். ஆகவே இந்த உறவு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் அந்த மேஜையை நம்மத்திலே வைத்திருக்கிறார். அவரை நினைவு கூர்ந்து அவரோடு உறவை சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக, ஐக்கியத்திலே வாழும்படியாக தான் நம்ம அந்த மேஜையிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த இணைப்பு, அதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறேன். எவ்விதமாக ஆண்டவரிடத்திலே அந்த நெருங்கின ஜீவியம் வாழ்க்கை இருக்க வேண்டும், இணைந்து இருக்க வேண்டும், அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே ஆண்டவரிடத்திலே நாம் வர வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது. இது நமக்கு எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம், சுவிசேஷ வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. நாம் இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த வசனத்தை சுவிசேஷ வசனமாக அறிவிக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்க்க வேண்டும் என்றால் நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் இந்த நாளிலே தேவையாக இருக்கு. ஏனென்றால் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில வருத்தம் இருக்கு, பாரம் சுமக்கிறவர்களாக இருக்கு. ஆகவே இவ்விதமாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் யாராக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க, தயங்காதீங்க, என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. என்கிட்ட வாங்கன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு தரம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு போய்விடுவது அல்ல. அந்த அர்த்தத்தோடு ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தையை சொல்லவில்லை. ஒரு நாள் வந்துட்டு இல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து அவரை சந்திச்சுட்டு அப்புறம் போயிட்டு ஒரு வாரம் நம்ம இஷ்டத்துக்கு ஜீவிக்கிற ஜீவியம் அல்ல. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அவரிடத்தில் போக வேண்டும், தொடர்ந்து செல்ல வேண்டும், அடிக்கடி செல்ல வேண்டும், அவரிடத்தில் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். அப்போ இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த உலகத்திலே அநேக சூழ்நிலையிலே நாம் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம், ரொம்ப துக்கத்துல இருக்கிறோம், பலவீனப்பட்டு போகிறோம். அநேக நேரங்களில் இது யோசனையாக இருக்கும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இளைப்பாறுதல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும் என்று நாம் நினைத்தோம். ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் வரலாம். அதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு முறை ஆண்டவரை சந்தித்து அதோடு போய்விடுவது அல்ல. நாம் இந்த உறவிலே நாம் தொடர்ந்து அவரிடத்துல வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வருத்தம், பாரம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. ஆகவே தொடர்ந்து அவரோட அந்த உறவிலே இருக்க வேண்டும். ஆகவேதான் வாருங்கள் என்று சொல்லியும் யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறேன், புறம்பே தள்ள மாட்டேன். அவர் தள்ள மாட்டார். எந்த பிரச்சனையோடு, எந்த துக்கமாயிருந்தாலும், என்ன பாரமாயிருந்தாலும் அவருக்கு விசுவாசத்தோடு அவரத்துல போகலாம், நம்பிக்கையோடு அவரத்துல போகலாம். சங்கீதம் 62:8 வாசிக்கிறோம். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எல்லா காலத்திலும், எந்த காலமா இருந்தாலும் அவர் நம்பிக்கையின் தேவன். நம்ப முடியும் அவரை. நம்பிக்கையா இருந்து உங்களுடைய இருதயத்தை அவருக்கு ஊற்றி விடுங்கள் என்று சொல்லுகிறது. அப்படியே இருதயத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு வந்து இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். அதிகமாக ஊற்றும் போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது, சமாதானம் கிடைக்கிறது. ஆண்டவரிடத்திலே நம்முடைய மனது இருக்கும்போது நமக்கு இந்த சமாதானம் கிடைக்கிறது. ஆகவே அவரிடத்திலே வர வேண்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஏசாயா 26:3 உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவன் பூர்ண சமாதானத்தை காத்துக் கொள்ளுவீர். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனதை என்ன பண்ணும்? மிகுமிகமாக அலைசடிப்படும். அநேக காரியங்களை யோசிக்கும், நடக்கக்கூடாத காரியங்களை யோசிக்கும், மற்றவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் யோசிக்கும். அவ்விதமாக மனது யோசிக்கும் போது அங்குமிகுமாக அலைசடிப்படும் போது நமக்கு வருத்தம் ஏற்படுகிறது, பாரம் ஏற்படுகிறது, சோர்வு ஏற்படுகிறது. ஆகவே நம்முடைய மனது அவரிலே இருக்கு. அவரிடத்தில் வந்து அவரிடத்திலே உறுதியாய் பற்றி கொண்டோம் என்றால் நமக்கு பூரணமான சமாதானம் கிடைக்கும் என்று இந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இளைப்பாறுதல் வேண்டும்.
ஆண்டவர் கொடுக்கும் அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்றார். தேவ சமாதானம் இருதயத்தை ஆழக்கடவுது. அந்த அந்த தேவ சமாதானம் இருதயத்தை ஆழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான், இயேசுவினிடத்தில் வர வேண்டும். தொடர்ந்து ஐக்கியத்திலே இருந்து கொண்டே இருக்கிறோம். பிரச்சனை நம்மை விட்டு போகாது, பிரச்சனை இருந்து கொண்டுதான். ஆனால் நாம் இளைப்பாறுதலுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்திலே வர வேண்டும், ஒரு இடத்திலே ஐக்கியம் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனம். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறேன் ஒரு காலம் தாகமடையான். ஆகவே இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், இயேசுவினிடத்திலே நாம் வந்தோம் என்றால் ஆசீர்வாதமான வாழ்க்கை. என்ன ஆசீர்வாதமான வாழ்க்கை என்றால் திருப்தியான வாழ்க்கை. தாகம் இருக்காது, பசி இருக்காது. எவ்வளவு அருமையான வாழ்க்கை பாருங்க. நம்ம இந்த உலகத்திலே திருப்தி இல்லாத உலகத்திலே நம்ம வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாசிகளா இருந்தால் அநேக இடத்துல திருப்தி இல்லை. அது சரியில்லை, இது சரியில்லை, அது நடக்கல, இது நடக்கல. நிறைய காரியங்கள் ஏதோ நமக்கு கொடுக்கப்படாத போலவும் நாம் இழந்து விட்டது போலவும் ஒரு திருப்தியற்ற வாழ்க்கையிலே வாழ்கிறோம். அநேக காரணங்களாக, அநேக காரியங்களாக. ஆனால் ஆண்டவரிடத்தில் வரும்போது இவ்விதமாக திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்தால் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த மாதிரி தாகமா இருந்தா ஏன்ட்ட வாங்க, பானம் பண்ண கடவுள். அது பானம் பண்ணும் போது நமக்கு தாகமும் போகும். அது மட்டுமல்ல, அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, நம்முடைய வாழ்க்கையாவது நாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கும். ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். நம்ம எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல, மற்றவர்களும் நம் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு இடத்துல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் வந்து தண்ணி குடிச்சுட்டு போறதில்லை, ஏதோ ஒரு நாள் வந்து சாப்பிட்டு போறதில்லை. தண்ணீர் தினந்தோறும் அவசியம், போஜனம் தினந்தோறும் அவசியம். ஆகவே ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். நான் தான் ஜீவாப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். அவர் பூரண திருப்தியை கொடுக்கிறவர். அவரிடத்துல பூரண திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த பாடலை நம்ம பாடுறோம், இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவர். இயேசு போதுமே என்று சொல்லுங்க. உண்மையாகவே போதுமா? திருப்தி இருக்கிறதா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு குறைவு ஒன்றுமே இல்லை. இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு தேவை ஒன்றுமே இல்லை. எல்லாம் போதும், எல்லாம் போதும். ஆண்டவர் ஒருத்தர் எனக்கு இருந்தா போதும். ஆகவே அவரிடத்திலே நம்முடைய தாகம் தீர்க்கப்படுகிறது, நம்முடைய பசி தீர்கிறது. ஆகவே திருப்தியான வாழ்க்கை. ஆனால் இந்த உலகத்திலே நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை. ஏசாயா 55 முதல் 3 வசனம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா மகிழ்ச்சியா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்தின் இடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்.
தாகமாயிருக்கிறவர்களே, பசியாயிருக்கிறவர்களே, ஏன் இந்த உலகத்துல போய் அப்பமில்லாத காரியத்திற்காக, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்களுடைய பிரயாசங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்னையே போஜனமாக கொடுக்கிறேன், திருப்தியாக மாறுகிறேன். என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். ஆகவே இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து திருப்தி அடையாத காரியங்களின் மூலமாக திருப்தி செய்ய முடியாது. அந்த ஒருவரே திருப்தி கொடுக்கக்கூடியவராக. ஆகவே தொடர்ந்து அவரோடைய அந்த உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது பூரண திருப்தி நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இது இரண்டாவது காரியம். ஆண்டவரத்திலே வரும்போது நமக்கு திருப்தி. முதலாவதாக பார்த்தோம், ஆண்டவரத்திலே வரும்போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவரத்திலே நாம் வரும்போது நமக்கு திருப்தி கிடைக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவரிடத்தில் வந்து காத்திருக்கிறவர்கள். ஏதோ தூரத்துல இருந்து அவருக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அவரிடத்தில் வரணும், அவர் பிரசன்னத்திலே வரணும், அமர்ந்து இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அவ்விதமாக நாம் காத்திருப்போம் என்றால் நமக்கு புதிய பலம் கிடைக்கிறது. காத்திருப்பது என்றால் கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும், அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்க வேண்டும். அவரிடத்தில் இந்த புதிய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தின் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழ இந்த பரலோகத்தின் பலம் தேவையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு அந்த பலம் கிடைக்காது. இந்த உலகத்திலே அவருடைய பண பலத்தினாலே அல்லது சக்தியினாலே, வேறே காரியங்களினாலே, அவர்களுக்கு இருக்கிற சொத்தின் மூலமாக அந்த பலத்திலே இருக்க பார்க்கிறார்கள். ஆனால் நமக்கோ இந்த பரலோகத்தின் பலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே கர்த்தரிடத்திலே காத்திருக்க வேண்டும். எதற்காக என்றால் மேலே எழும்பும்படியாக. கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். கழுகு உயர பறக்கும். ஆகவே அது மேலே செல்லுவது போல நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே செல்ல வேண்டும். இந்த உலகத்தின் பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் விட்டவர்களாக, உலகத்தின் ஈர்ப்புகளை விட்டவர்களாக, மரணமடைந்தவர்களாக மேலே பறந்து கிளம்பி செல்ல வேண்டும். அவர்கள் ஓடினா கூட இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இந்த உலகத்தில் இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகிறார்கள், வாலிபரும் இடந்து விழுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் 29வது வசனத்தின்படி சோர்ந்து போகிறவனுக்கு பெரன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பலத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரோடு நேரத்தை செலவு செய்கிறவர்கள். இந்த உலகத்திலே சும்மா சுத்திட்டு இருக்கிறது, நேரத்தை வீணாக்கி இருக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஆகவே கர்த்தரைக்கு காத்திருக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து இருக்கணும். டிவி முன்னால உட்கார்ந்து எத்தனையோ மணி நேரம் உட்கார ஆயத்தமா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு இருக்க அநேக நேரங்களிலே நம்மால் முடிவதில்லை. அப்படி இருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தருடைய நாள், அவருடைய நாள். எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்தீர்கள், காத்திருந்தீர்கள்? எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நமக்கு பலம் கிடைக்கும். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பலம் கிடைக்கும். உறுதியாக நாம் இருப்போம். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 31 24வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இதுதான் இன்னைக்கு தேவை. நம்முடைய இருதயத்திலே ஸ்திரம் தேவை. இருதயம் ஸ்திரப்பட்டதாக இருக்கும். இருதயம் படப்படப்படன்னு அடிச்சுட்டு இருக்கும். இருதயத்திலே திடமனதாக இருக்க வேண்டும். யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் திடமனதாக இருக்க முடியும். அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எந்த டாக்டரும் இந்த இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியாது, இந்த நோயை குணமாக்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு காத்திருந்தால் அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். 42ஆம் சங்கீதம் நமக்கு நன்றாக தெரிந்த சங்கீதம். இந்த சங்கீதத்திலே அநேக கேள்விகள் இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது அநேக பிரச்சனையோடு கடந்து செல்கிறார். எத்தனையோ அழுகை, எதிரிகள்,
அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரு? எல்லாம் இருந்தாலும் 5ஆம் வசனத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, காத்திரு, கலங்காதே, திகையாதே, காத்திரு. 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. 43:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் புதிய பலம், மேலே பறந்து செல்வோம். இருதயம் ஸ்திரப்பட்டும் இடமனதா இருக்கும். அப்பொழுது அவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல அந்த 3 வசனங்களிலே, இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், அதிகமாக துதிப்பேன், இந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நான் துதிப்பேன். ஆகவே இந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் துதிக்கிறவர்களாக இருப்பார்கள். காலத்து ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில், எப்போதும் துதிக்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த துதி நம்மை மேலே எடுத்து செல்கிறது என்று நான் யோசிக்கிறேன். உயர நம்மை எடுத்து செல்கிறது. இந்த உலகத்தில் பிரச்சனைகள், பாடுகள் எல்லாவற்றிலும் இந்த சோர்விலிருந்து நம்மை மேலே எடுத்து செல்கிறது. ஆகவே 3ஆவதாக ஆண்டவற்றிலே வந்து காத்திருக்கும் போது நமக்கு புதிய பலம் கிடைக்கிறது. மேலே எழும்பும்படியாக நமக்கு பலம் கிடைக்கிறது. 4ஆவதாக கடைசியாக தானியேல் 12ஆம் அதிகாரம். தானியேல் 12வது அதிகாரம். இந்த வசனத்தை இன்று நாங்கள் எங்கள் குடும்ப ஜெபத்திலே வாசித்தோம். 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், கடைசி பாகம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் கிடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். தேவனை, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். ஆகவே தங்கள் தேவனை சந்தித்த ஜனங்கள் என்று சொல்லப்படவில்லை. நம்ம ஒரு நாள்ல சந்தித்தோம், எப்போவாவது சந்திப்போம், இல்லை. அறிந்திருக்கிற ஜனங்கள். அறிந்திருக்கிறது என்றால் அவரோடு இருந்து அவரை அதிகமாக அனுபவிக்கிறது, அதிகமாக தெரிந்து கொள்கிறது. மத்தேயு 11:29 வாசிக்கிறேன். என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஆஃப் மீ, என்னிடத்திலே என் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை குறித்து, அவரிலே இருக்கிற அனுபவத்திலே நாம் அவரை அதிகமாக அறிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம் என்றால், திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். They will do great exploits என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. பெரிய காரியங்களை செய்வார்கள். நாம் இன்றைக்கு சூழ்நிலையின் மூலமாக செயல் இழந்து இருக்கலாம், ஒன்று செய்ய முடியாமல் இருக்கலாம், ஒன்றும் செய்யாமல் இருக்கலாம், எல்லாம் செஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை உண்மையாக அறிந்தவர்கள், அனுபவிக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல், அவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். செயலிலே ஒரு பெரிய மாறுதல், வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதல், இந்த வாழ்க்கை உலகத்தின் நடக்கையிலே ஒரு பெரிய மாறுதல். பெரிய காரியங்களை செய்வோம், பெரிய காரியங்களை செய்வோம். வெற்றி நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது திடன் கொண்டவர்களாக, உறுதியாக வெற்றி மேல் வெற்றி அடைந்தவர்களாக, எப்பொழுது தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள். ஆகவே அவரை அறிய வேண்டும் என்றால் அவரோடு இருக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையிலே அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருக்கு அருகாமையிலே இருக்க வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும். அறிந்து கொள்வது என்றால் அனுபவிக்கிறது. ஆகவே இந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கின உறவின் மூலமாக நாம் ஆண்டவரை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது திடன் கொண்டு பெரிய காரியங்களை நாம் செய்யலாம், அமிதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே முதலாவதாக நாம் பார்த்த காரியம், ஆண்டவரத்திலே வரும்போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஆண்டவரத்திலே வந்து இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, ஆண்டவரத்திலே வரும்போது திருப்தி கிடைக்கிறது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மூன்றாவதாக, ஆண்டவரத்திலே வந்து காத்திருக்கும் போது புதிய பலம், மேலே எழும்பும்படியாக பலத்தை பெற்றுக் கொள்கிறோம். நான்காவதாக, அவரிடத்திலே வந்து அவரை அறிந்து கொள்ளும் போது, அவரோடு இருந்து அறிந்து கொள்ளும் போது நாம் திறன் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதல், பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நடக்கும். ஆகவே இந்த 4 காரியங்களை பார்க்கணும். வேதத்திலே ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். மரியாளை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம், இதை பார்த்து நாம முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39வது வசனம்.
அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆகவே மார்த்தாள் ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்ட பிறகு அவ எங்க போயிட்டான்னு தெரியல, வேலையில ஈடுபட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த மார்த்தாளுக்கு சகோதரி மரியாள், அவள் இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வந்தவுடனே அவருக்கு நேரத்தை கொடுக்கும்படியாக அவர் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். பாதத்தருகே வந்தாள், உட்கார்ந்தாள், அமர்ந்திருந்தாள். அவ்விதமாக அமர்ந்திருக்கும் போது சுற்றிலும் பற்பல வேலைகள் இருக்கிறது. இருந்தாலும் அவள் அந்த வேலைகளை எல்லாவற்றையும் விட்டு விட்டவளாக அவருடைய பாதத்திலே உட்கார்ந்தாள், அமைதியாக அமர்ந்திருந்தாள், அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே வரும்போது இந்த மரியாளை போல நாம் இருக்க வேண்டும். இந்த மரியாளை குறித்து நம்ம பார்க்கும்போது அவள் எப்பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். விதமாக லாசரு மரித்த போது கூட நம்ம பார்க்கிறோம். அவளை பார்க்கும்போது அவள் ஓடி வந்தாள், இயேசுவினிடத்திலே வந்து அவளுடைய பாதத்திலே அவளை பற்றினாள் என்று பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, அங்கேயும் காட்சி பாதம், இங்கேயும் பாதம். 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் 3ஆம் வசனத்தில். அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசி பாதத்தை தொட்டிருந்தார். இவர்கள் உட்கார்ந்துதான் தொட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆகவே இவளுக்கு ஆண்டவருடைய பாதம் என்றால் ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிரியம். அவருடைய பாதத்திலே இருக்கிறவர்களாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மரியாளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 41ஆம் வசனத்திலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு இவள் தேவையான ஒன்றை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு தேவையானது ஒன்றுதான். அது என்ன? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது தேவையானது ஒன்று மட்டுமல்ல, அது எடுபடாத ஒரு பங்கு. அது இட்டர்னல், நித்தியத்திற்குரிய விலை கொண்டது. அது மட்டுமல்ல, நல்ல பங்கு. ஆகவே தேவையானது, எடுபடாத பங்கு, நல்ல பங்கு. எது? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியல, மரியாதை ஏதாவது பேசினாலும் ஒன்றும் தெரியல. ஆனா அமர்ந்திருந்தார். எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தாங்கன்னு தெரியல, எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாங்கன்னு தெரியல, உட்கார்ந்து கொண்டிருந்தார். அங்கேதான் அவளுக்கு சந்தோஷம், அங்கேதான் அவளுக்கு நிம்மதி, அங்கேதான் திருப்தி, அவளுக்கு அங்கேதான் பலம் கிடைக்கிறது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாமும் இவ்விதமாக நம்முடைய தேவனிடத்திலே நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்றால் அநேக காரியங்களை விட வேண்டும், ஒதுக்க வேண்டும், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த உறவிலே நாம் ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த உறவு பலப்பட வேண்டும் என்றால், இந்த உறவின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய பாதத்தருகே காத்திருக்க வேண்டும். வசனம் நமக்கு தேவை, அவருடைய வார்த்தை நமக்கு தேவை. 119ஆம் சங்கீதம் 81வது வசனம், 119வது சங்கீதம் 81வது வசனம், 119, 81. சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 147ஆம் வசனம், அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டேன், இந்த வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதிகாலை நேரம் மிகவும் முக்கியம். ஆண்டவரை தேட வேண்டும், அதிகாலையிலே தேட வேண்டும், அவருடைய வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும். 148, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண் விளைத்துக் கொள்ளும். எதுக்கு எழுந்துறாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க முடியாது, அவருடைய வசனத்தை கேட்க முடியாது. இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக நம்ம சீக்கிரமா எந்திரிக்கிறோம். எங்கேயா ஊருக்கு போகணும்னா எந்திரிப்போம், சமையல் செய்வதற்காக எந்திரிப்போம், இல்ல எக்ஸாம் படிக்கிறதுக்காக எந்திரிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாக, காத்திருக்கும்படியாக அதிகாலையில் எழுந்து கொள்கிறோம். முதலாவது ஆண்டவரை பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். முதலாவது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும்.
முதலாவது நாம் அவரோடே தான் பேச வேண்டும், வேற ஒன்றும் அல்ல. இதுமாக நாளை நாம் ஆரம்பிக்க வேண்டும். நாள் முழுவதும் அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். ஆகவே இது ஒரு நல்ல பங்கு, எடுபடாத பங்கு. இது தேவையானது, இன்றைக்கு நமக்கு தேவையானது. ஆண்டவர் நமக்கு தேவை, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவரின் உறவிலே நாம் பலப்பட வேண்டும். நெருக்கமான இணைப்பு என்னுடைய வாழ்க்கையின் பாகமாக மாறுகிறார். அவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். அதனால அர்த்தம் என்ன? அவரோடு வாழ்ந்தார்கள் என்ற அர்த்தம். அவரோடு சேர்ந்து வாழ்க்கையை நடத்தினார்கள். ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. அதே விதமாக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அவரோடு சேர்ந்து வாழும். என்னை இல்லாமல் ஒன்றும் செய்து கொள்ள முடியாது. அவரோடு அந்த இணைப்பிலே நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆசீர்வாதமான அனுபவத்திலே நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை உதவி செய்வதாக. இன்னும் யாராகிலும் ஆண்டவராகிய இயேசுவின் இடத்தில் வந்து அவரை சந்திக்காமல் இருந்தால் இன்றைக்கு அவரிடத்தில் வரலாம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். யோவான் 6:37. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் வரும்படியாக அழைக்கிறார். எதற்காக? நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாக, திருப்தியை கொடுக்கும்படியாக, பலத்தை கொடுக்கும்படியாக, நாம் பெரிய காரியங்களை செய்யும்படியாக. இந்த நாளிலே வாழ்க்கையிலே சோர்வடைந்து, பாவத்தினாலே பலவீனம் அடைந்து, அழிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ள மாட்டேன். எவ்விதமாக வர வேண்டும்? நம்முடைய பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, பாவத்தோடு. இந்த உலகத்தின் மதங்கள் எல்லாம் வா வா என்று சொல்லும். உன்னை சரிப்படுத்திட்டு வான்னு சொல்லும். நல்லவனா இருந்தா ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய ஆண்டவர் அவிதமாக நாம் இருக்கிற நிலைமையிலே இருக்கிற பாவத்தோடு நாம் வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். என்னென்றால் அவரிடத்திலே பாவத்துக்கு பரிகாரம் உண்டு, நம்முடைய பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு. ஏனென்றால் நம்மை நேசிக்கிறார். ஆகவேதான் அழைக்கிறார். பாவியை நேசிக்கும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அவரிடத்திலே வரும்போது அவருடைய ரத்தத்தின் மூலமாக நமக்கு சுத்திகரிப்பு, மீட்பு கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. ஆகவே இந்த நாளிலே யாராகிலும் இன்னும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்காதவர்கள், பாவ மன்னிப்பிற்காக, மீட்பிற்காக நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படியாக இதுவரையும் சந்திக்காதவர்கள் அவரிடத்தில் வரலாம். நீங்க பைபிள் படிக்கிறவர்களா இருக்கலாம், சபைக்கு வருகிறவர்களா இருக்கலாம். இதுவரைக்கும் ஆண்டவரை சந்திக்கவில்லை என்றால் அவர் வரும்போது அவர் எவ்விதமாக சந்திக்க முடியும்? இந்த உலகிலே அவரை சந்திக்க வேண்டும். அதற்கு தான் தருணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அவரை சந்திக்க வேண்டும். தேவனோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற முடியும். கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றவர்களாக, இணைக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். அப்பதான் அவரோட நாம் வாழ முடியும், நித்தியத்திலே பரலோகத்துக்கு செல்ல முடியும். ஆகவே இந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அன்பின் அழைப்பு. அன்பாக உங்களை அழைக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளிலே இருந்து நீங்கள் சோர்வடைந்து கலக்கமடைந்து இருக்க வேண்டாம். இந்த உலகத்திலே அநேக பிரச்சனைகளை தாங்க முடியாமல், எதிர்காலத்தை குறித்து பயந்து, நோயை குறித்து பயந்து தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்கிறார்கள். அவ்விதமாக ஏன் மாய்த்துக் கொள்ள வேண்டும்? உங்களுக்காக உயிர் கொடுத்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். அவரிடத்திலே வந்தால் உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம், பாவத்திற்கு பரிகாரம், இளைப்பாறுதல் கிடைக்கிறது, திருப்தி வாழ்க்கையிலே கிடைக்கிறது. இந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அவரோட சேர்ந்து நாம் மேற்கொண்டு முன்னேறி செல்லலாம். ஆகவே இந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்தில் வாருங்கள், இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு வாழுங்கள். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நேசிக்கிறீங்க நல்ல அன்புள்ள ஆண்டவரே, நறுமையான மாலை வேலைக்காக நமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். நாதா,
உடைய மெல்லிய சத்தத்தை இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே உடைய தாசன் மூலமாக நாங்கள் கேட்கும்படியாக நீர் உதவி செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தேவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன், வல்ல தேவன், மகா பெரிய உன்னதமான தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய பாதண்டையிலே கர்த்தாவே எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. நாங்கள் வேண்டிய திருப்தியை நாங்கள் கிடைக்க பெறுகிறோம், புதிய பலனை நாங்கள் கிடைக்க பெறுகிறோம், பெரிய மாறுதலை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க நீர் உதவி செய்கிற மகா வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி. மரியாதை குறித்து எங்களோடு இந்த மாலை வேளையிலே நீர் இடைப்பட்ட விதத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே, அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய பாத அண்டையிலே அவள் அமர்ந்திருந்து உடைய மெல்லிய சத்தத்தை மகள் கேட்டது நிமித்தமாக அந்த மரித்து போன லாசருவை நீர் உயிரோடு எழுப்பினீர் கர்த்தாவே. லாசருவே வா என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த லாசருவானவன் அவன் 4 நாள் பின்பும் அவன் வெளியே வந்தான் உயிரோடு என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த கூட்டத்திலே தேவரே கலந்து கொண்ட எல்லாரையும் உடைய கரத்திலே வைக்கிறோம். சோர்ந்து இளைப்பாறுதல் இல்லாமல் மன வேதனையோடு கர்த்தாவே உடைய வார்த்தையை கேட்டிருப்பார்களே என்றால் தேவரீர் அவர்களுக்கு வேண்டிய இளைப்பாறுதலை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. நீர் இளைப்பாறுதலின் தேவன். ஒருவேளை அதிருப்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார்களே என்றால் அவர்களுக்கு திருப்தியை, பரலோக திருப்தி அவர்கள் கொடும். புதிய பரலோக பலனை நீர் தர வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறோம். இன்னும் உன்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு புதிய வாழ்க்கையை வாழாமல் உள்ளான சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இருப்பார்களே என்றால் தேவரீர் இந்த சடப்பொழுதிலே அவர்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவீர்களாக. ஒரு புதிய மாறுதலை அவருடைய உள்ளத்திலே நீர் கொண்டு வாருமே தேவா. தேவரீர் அருமையான தெய்வ செய்திக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் தெய்வ செய்தியை கொடுத்த சகோதரன் ஐசக் அவர்களை நீ தாமே ஆசீர்வதியும். இவ்விதமான சுகவீனமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே நீ தாவே மகனோடு இடைப்படுகிற விதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த காலையிலே தேடுகிறவர்களுக்கு அவர்கள் என்னுடைய புதிய பலனை கிடைக்க பெறுவார்கள் என்று சொல்லிய வண்ணமாகின்றவரே, மகனுக்கு நீ தாமே புதிய பலனை கொடுத்து வல்லமையோடு உடைய வசனத்தோடு இடைப்பட உதவி செய்து வருகிறீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து மகனை நீ தாமே பயன்படுத்துமே தேவா. அநேக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது உம்முடைய வசனம் அவர் மூலமாக அநேகரை தொட அவர்கள் உள்ளங்கள் மாற்றப்பட நீ தாமே உதவி செய்வீராக. சகோதரிக்காக கூட வருகிறோம், அவர்களை கூட தொட்ட புதிய சுகத்தை பலத்தை தாரும். ஜெயிக்க போவதற்காக வருகிறோம் தேவரே. உம்முடைய பாதண்டையிலே என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைய செய்கிற தேவன் என்று நீ சொன்ன. நோக்கி பார்த்தவர்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. பிரகாசமடைய செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ செய்து கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உடைய மாசற்றாய் நிறுத்தும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். Praise the Lord. Praise the Lord to everybody. Praise the Lord. Praise the Lord.